Daily. Taste the Daily. கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்தில் 2 உயிரிழந்தனர். இந்த நிலையில் இது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளருமான இபிஎஸ் அவர்கள் தன்னுடைய இரங்கலை தெரிவித்திருக்கிறார். மாணவர்களின் குடும்பத்தினருக்கும் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கல் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் லதா. லதா, எதிர்க்கட்சித் தலைவர் தரப்பில் கூறப்பட்டிருப்பது என்ன விரிவான விவரம்? வணக்கம். கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் பகுதியில் பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 மாணவர்கள் உயிரிழந்த ஒரு சம்பவம் என்பது தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழல்ல எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு அவருடைய வருத்தத்தையும் இரங்கலையும் பதிவு செய்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில், கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் பகுதியில் பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்துக்குள்ளாகியதில் 2 மாணவர்கள் உயிரிழந்ததாக வரும் செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் உயிரிழந்த மாணவர்களின் குடும்பத்தாருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அனைவரும் பூரண உடல் நலம் பெற வேண்டும் என்றும் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் திமுக அரசை வலியுறுத்துவதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா. Taste the Daily.